உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். அகாலிபா இண்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது குப்பை மேனி. இந்த குப்பை மேனி ஒரு ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அதோடு கூட ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே சில் விஷங்களை குறைக்கக்கூடியதாக திகழ்கிறது. இந்த குப்பை மேனி இலையை எடுத்து பிழிந்து சாறாக்கி அதற்கு 2 பங்கு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து தைல பதத்திலே வடித்து காய்ச்சி வைத்து கொண்டு அதை மேற்புறப்பற்றாக போடுகின்ற பொழுது, மேற்புறமாக பூசி வருகின்ற பொழுது தோலை பற்றிய அரிப்பு, நமைச்சல், தடிப்பு இவை விலகி போகும். குறிப்பாக தேமல், படர்தாமரை இவை போவது மட்டுமன்றி இதையே 1 மணி நேரம் தலைக்கு தேய்ச்சி வைத்திருந்து தலைக்கு குளிப்பதனாலே, வாரம் 1 முறையோ 2 முறையோ குளிப்பதனாலே இந்த டேண்ட்ரஃப் என்று சொல்லுகின்ற தோல் நோய்க்கு காரணமாக அடிப்படையாக அமைகின்ற பொடுகை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த குப்பை மேனி தைலம் விளங்குகிறது. தலை முடியையும் தாராளமாக வளரச் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. மேற்புறமாக நாம் தடவுகின்ற பொழுது வண்டுக்கடி, கொசுக்கடி போன்ற சில் விஷங்களுடைய விஷமுறிப்பானாகவும் இது விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ஃபிகஸ் ரிலிஜியோசா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது அரச மரம். அரச மரம் என்று சொன்னால் ஒரு குளக்கரையிலே கண்டிப்பாக இருக்கும். அதன் கீழே ஒரு பிள்ளையாரை வைத்திருப்பார்கள். ஒரு தெய்வீக மரமாக அந்த அரச மரம் கருதப்படுகிறது. அதிலே மின் அலைகள் உற்பத்தியாவதாக நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது கருத்தரிக்காத தாய்மார்கள் அந்த குளத்திலே குளித்துவிட்டு அந்த அரச மரத்தை சுற்றி வருவதனாலே சில மாதங்களிலே அவர்களுக்கு கருப்பை கோளாறுகளை நீக்கி குழந்தை பேரை தருவதாக நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அரச மரத்து பட்டை ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த அரச மரத்து பட்டையை எடுத்து சோறுணைத்து வைத்து கொண்டு அதனோடு சிறிது மஞ்சள் சேர்த்து அதை நாம் பக்குவப்படுத்தி வைத்து கொண்டு தேவையான போது அரை தேக்கரண்டி முதல் 1 தேக்கரண்டி வரையிலே ஒரு 100 ml நீரில் இட்டு நன்றாக காய்ச்சி வடிகட்டி சிறிது தேனோ கற்கண்டோ சேர்த்து தினம் 2 வேளை பருகி வருவதனாலே த டான்சிலிட்டிஸ், அடினாய்டு என்று சொல்லக்கூடிய தொண்டையை பற்றிய வீக்கங்கள், தொண்டை கட்டு, தொண்டை கரகரப்பு, தொண்டை எரிச்சல், இருமல் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு உள்மருந்தாக விளங்குவது மட்டுமல்லாமல் இந்த ஹிக்கப் என்று சொல்லக்கூடிய வாயுவினுடைய மிகுதியினாலே ஏற்படக்கூடிய விக்கலை உடனடியாக போக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த அரச மர பட்டை விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, மலச்சிக்கல் என்று வருகின்ற பொழுது பல்வேறு நோய்கள் அதை தொடர்ந்து நம்மை வந்து பாதிக்கின்றது. மலச்சிக்கலாலே பல சிக்கலுக்கு நாம் ஆளாகின்றோம். அதை போக்குவதிலே முதல் வகை மருந்தாக நிலாவரை என்கின்ற மூலிகை நமக்கு பயன் தருகிறது. கேசியா சென்னா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கண்ட்ரி சென்னா
என்று ஆங்கில பெயரை பெற்றிருக்கிறது. நில தங்கேடு என்று தெலுங்கு பாஷையிலே பெயர். தங்கேடு என்று சொல்லுகின்ற பொழுது தெலுங்கு பாஷையிலே ஆவாரை குறிக்கும். ஆவாரை குறுஞ்செடியாக விளங்குகிறது. இதை ஆவாரை போலவே இருப்பதனாலே நில ஆவாரை என்ற தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. நில தங்கேடு என்று தெலுங்கு பாஷையிலே சொல்லப்பெற்றிருக்கிறது. இதனுடைய நார் சத்துவம் ஒரு பர்கேட்டிவ் என்கின்ற வகையிலே, லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒன்றாக, பழைய மலத்தை உடைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, மலக்குடலை சுத்தப்படுத்தக்கூடிய நல்ல மருந்தாக இது விளங்குகிறது. இதனோடு ஃபிலாந்தஸ் எம்பெலிகா என்று சொல்லக்கூடிய நெல்லி வற்றல் பல்வேறு தாது உப்புக்களை பெற்றிருக்கிறது. விட்டமின் சி சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது. ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. பல்வேறு நிலைகளிலே இந்த மலச்சிக்கல் என்பது மலக்குடலை பாதித்து கொலைட்டீஸ், டைவர்டிகொலைட்டீஸ் என்றெல்லாம் சொல்லுகின்ற வகையிலே புற்று போல அங்கே வந்து நம்மை பாதிக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்த நிலை வாராமல் தடுக்கின்ற வகையிலே இது மலத்தை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தையும் இந்த நெல்லி வற்றல் தருகிறது. இதனோடு ரோஜா இதழ்கள், ரோசா டேமசினா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. இது பன்னீர் ரோஜாவாக நாம் பார்க்கின்றோம். இந்த ரோஜா இதழ்கள், இதனோடு டெர்மினேலியா செவுலா என்கின்ற கடுக்காயை குறைவாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது மலத்தை கட்டக்கூடிய தன்மையுடையதாக திகழ்கிறது. அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையுடைய கடுக்காயை சற்று அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது அது கடுக்கக்கூடிய, அதாவது வலியை தூண்டக்கூடிய ஒன்றாக, வயிற்று போக்கை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த நிலாவரை ரோஜா இதழ்கள் அதனோடு கடுக்காய் சேருகின்ற பொழுது மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒன்றாக, வயிற்றுப்போக்கை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இவற்றை எப்படி மருந்தாக்கி பார்ப்பது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு நெல்லி வற்றல், கடுக்காய் பிஞ்சு, நிலாவரையை பயன்படுத்தி மலக்கட்டை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து, மலச்சிக்கலை சரி செய்து மலமிளக்கியாக செயல்படக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நெல்லி வற்றல், நிலாவரை, கடுக்காய் பிஞ்சு, உலர்ந்த ரோஜா இதழ்கள், காய்ச்சிய பசும்பால். நெல்லி வற்றல் உள்ளே இருக்கக்கூடிய கொட்டை அதெல்லாம் நீக்கிய நெல்லி வற்றல் வாங்கிக்கணும். காய்ந்த நெல்லி வற்றல் வாங்கி நம்ம பொடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நெல்லி வற்றல் பொடியும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெல்லி வற்றலும் இந்த கடுக்காய் பொடியும் சேர்த்து இப்போ அரைச்சிடலாம். இது ஓரளவுக்கு அரைப்பட்டதும் அதுக்கப்புறம் நம்ம நிலாவரை மற்றும் ரோஜா இதழ்கள் சேர்க்கலாம். மலச்சிக்கல் இருக்கும் பொழுது குடலில் அதிகப்படியான கழிவுகளும் புழுக்களும் நுண்கிருமிகள், நோயை உண்டாக்கக்கூடிய நுண்கிருமிகளும் அதிகரிக்கும். அதை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாகவும் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். நெல்லி வற்றல் கடுக்காயோடு சேர்த்து ஓரளவுக்கு பொடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நிலாவரை, காய்ந்த நிலாவரை சேர்த்துக்கலாம். அதோட உலர்ந்த ரோஜா இதழ்கள். மறுபடியும் இதை அரைச்சிடலாம். இது போன்ற பொடி நம்ம நைஸாக அரைச்சிட்டோம்னா நம்ம அப்படியே கூட இந்த பொடியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நார் சத்தோடு நம்ம சேர்த்து எடுக்கும் பொழுது இன்னும் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, கரகரப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம சலிச்சு எடுத்துகிட்டு அந்த பொடியை, ஃபைன் பவுடரை நம்ம தண்ணியிலையோ அல்லது வெதுவெதுப்பான பால்லையோ மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். இந்த சூர்ணத்தை நம்ம முதல்ல தயார் பண்ணி வச்சுக்கணும். தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் இரவு தூங்க போகும் பொழுது ஒரு தேக்கரண்டி அளவு, 5 கிராம் அளவுக்காவது இந்த பொடியை எடுக்கணும். எடுத்து
நம்ம வெதுவெதுப்பான தண்ணீர்லேயோ அல்லது வெதுவெதுப்பான பால்லையோ இதை மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். இந்த பொடி இந்த அளவுக்கு எடுத்துட்டு அதோட காய்ச்சிய பசும்பால் அல்லது வெதுவெதுப்பான தண்ணீர் இந்த பொடியை மிக்ஸ் பண்ணிடணும். இது டைரெக்டாக மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கட்டியாயிடும். நம்ம கொஞ்சம் நேரம் ஆகும் அது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணியில் இந்த பவுடரை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் வச்சோம்னா பால் திரிஞ்சிடும், உடனே குடிச்சிடணும். நெல்லி வற்றல், கடுக்காய் பிஞ்சு, நிலாவரை, ரோஜா இதழ்கள் மற்றும் பசும்பால் சேர்ந்த இந்த மருந்து இரவு தூங்க போகும் பொழுது உணவுக்கு பின் தினமும் பருகிட்டு வரும் பொழுது மலக்கட்டு மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய மருந்தாக செயல்படும். குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை இதை நம்ம கொடுத்துட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள பூச்சிகளை அகற்றக்கூடிய மருந்தாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, கேஷியா சென்னா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது கண்ட்ரி சென்னா என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது, நில ஆவாரை என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது, நிலாவரை என்று சேர்த்த ஒரு வார்த்தையாக நாம் அதை சொல்லுகின்றோம். நில ஆவாரை என்பது நிலாவரை என்று பெயர். சாதாரணமாக மருத்துவ கடைகளிலே கிடைக்கக்கூடிய இலை இது. இந்த இலையை நம் மருந்தாக உள்மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது சில விஷ முறிப்பாக நாம் இதை செய்ய வேண்டும். எப்படி அஸ்வகந்தி, வித்தேனியா சோம்னிஃபெரா என்று சொல்லுகின்ற அமுக்கரா, இந்த அமுக்கரா வேரை அப்படியே சூரணித்து நாம் பயன்படுத்தாமல் அதை இடித்து பொடித்து பாலிலே இட்டு வேக வைத்து, இட்லியை போல ஆவியிலே வேக வைத்து நாம் அதை சூரணமாக பயன்படுத்துகிறோமோ அதுபோல இந்த நிலாவரை இலையையும் பிட்டு அவியலாக பாலில் இட்டு வேக வைத்து எடுத்துக்கொள்ளுவதனாலே இது உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது குமட்டல், வாந்தி, வயிற்று வலி இவற்றை உண்டாக்காமல் சாதாரணமாக மலத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒரு லாக்ஸேட்டிவ், பர்கேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை இது நமக்கு தரும். அப்படியே நாம் சூரணமாக எடுத்துக்கொள்ளுவதை விட இப்படி சுத்திகரித்து பாலிலே வேடு கட்டி பிட்டவியலாக எடுத்து அதனுடைய சூரணத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த நிலாவரை சூரணத்தோடு ரோஜா இதழ் சூரணம், நெல்லி வற்றல், பால் சேர்த்து இங்கே ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம். இதை இரவு நேரத்திலே படுக்க போகும் முன் பருகிவிட்டு படுப்பதினாலே காலையிலே ஓரிரு வேளை எளிதாக மலத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். மலச்சிக்கலிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கக்கூடியதாக விளங்கும். இதை அன்றாடமோ அல்லது வாரம் மும்முறையோ பயன்படுத்துவது என்பது நமக்கு ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய ஒன்றாக விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, நிலாவரை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.